எந்த காரியத்துக்கும் நீ பயப்படாத மகளே. நீ பயப்படுற காரியங்கள் உனக்கு நேரிடாது. நீ பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் உன்னை தொடாது. கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். என்னாகமம் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14, அதுல 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுது வித்தியாசமான முறைகளில் கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. தன் ஜனங்களை கர்த்தராகிய தேவன் கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது எதிர்ப்புகளை சந்திக்கும்படியாய், நாம் வேதத்தை வாசிக்க, எதிர்ப்புகளை சந்திக்கும்படியான காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். செங்கடலை போன்ற கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரே விதமாய் கர்த்தர் நடத்துகிறவர் கிடையாது. பல எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியா தேவன் செய்தாலும் அந்த சம்பவங்களில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விதங்களில கர்த்தர் நடத்தி கொண்டு போகும் பொழுது, கானானை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம், அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்ற வாக்குத்தத்தம் அது. அப்போ வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க சந்தோஷமாக தான் புறப்பட்டு போறாங்க. ஆனா வழிகளில் முறுமுறுக்கிறார்கள். அடுத்து யோசுவாவுடைய காலங்களும் மோசேயுடைய காலங்களும் வரும்பொழுது கூட நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய காலத்திலேயே வேவு பார்க்கும்படியாய் 12 பிரபுக்களை அனுப்புறாரு. அதுல 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்றாங்க, கானானை போய் சுத்தி பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்க ராட்சச புத்திரரை போல இருக்கிறாங்க, அவங்கள நம்மால மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கலகம் பண்ண ஆரம்பித்தார்களாம். எப்பொழுது தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல புறப்பட்டு போகும்பொழுது அவிவிசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவிவிசுவாசத்தினால தேவஜனமே பேசி மனுஷனுடைய இருதயத்தை வடிவு போக செய்வார். இன்னைக்கு பல பிரச்சனையின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம். யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தை அறிக்கையிட்டது போல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தரால எல்லாவற்றையும் மாற்ற முடியும், என் கர்த்தரால எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், நான் பயப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் கடக்கிறதற்கு எனக்கு உதவி செய்வார் என்று